பாடுகள் பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து அவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போயிருக்காரு. ஆனா திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நிச்சயமாய் வருவார். வந்து நம்ம எல்லாரும் அவரோடு கூட பரலோகத்துல வந்து பரலோகம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கும். இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்து வேலை செஞ்சு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் கொடுக்கிற நிம்மதி வந்து எப்பவுமே இருக்கும். அங்க எப்பவுமே துன்பம், துக்கம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து அவர் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போக திரும்ப அவர் வரப்போகிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. நான் கூட என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு தைராய்டு, பிசிஓடி இது மாதிரி ப்ராப்ளத்தினால திருமணத்திற்கு முன்பு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப வந்து எனக்கு டாக்டர் கிட்ட போனப்ப எத்தனை வாட்டி டாக்டர் கிட்ட போனா கூட அந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. மாசம் மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வேலைக்கு போனா கூட வேலையே செய்ய முடியாது, அவ்வளவு வேதனையா இருந்தது. டாக்டர் சொன்னாங்க, நீ வந்து எப்பவுமே இந்த டேப்லெட்ஸ் எடுத்துட்டே இருக்கணுமா, நிறுத்தவே கூடாதுன்னு சொன்னாங்க. நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு சரியாகாது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, எப்பவுமே டேப்லெட் சாப்பிட்டு இருக்குமா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி சாப்பிடவே மாட்டேன். அப்படியா இருக்கும்போது இன்னும் அதிகமாயிடுச்சு தைராய்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து திருமணத்திற்கு பின்பு வந்து நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுமா, இல்லைன்னா வந்து உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருமணத்திற்கு பின்பு என் கணவரிடம் சொன்னேன், இது மாதிரி எனக்கு தைராய்டு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைய பிறக்காதா, 90% பிறக்காதா, 10% தான், அதுவும் நிச்சயமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்பினவள் தான். என் கணவரும் இயேசு கிறிஸ்துவை நம்பினவர் தான். அவர் சொன்னாரு, இல்லை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து 3 மாசம் ப்ரேயர் பண்ணி ஜெபிப்போம், அவர் நிச்சயமா நமக்கு வந்து குழந்தை செல்வத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்க 2 பேரும் வந்து 3 மாசம் முழங்கார் பண்ணிட்டு இயேசு கிட்ட வந்து என்னுடைய இந்த வியாதி போயிட்டு எனக்கு குழந்தை கிடைக்கணும் ஏசப்பா, எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுங்க அப்படின்னு நாங்க ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ண மாத்திரத்துல ஒரு ஊழியக்காரர் மூலமா சுஜாதான்னு சொல்லிட்டு என் பெயர் சொல்லி அழைத்து, உன் கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, உனக்கு குழந்தையே பிறக்காது, ஆனா கர்த்தர் இப்பொழுது உங்களை வயிற்றுல ஒரு குழந்தை வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் மூலமா இயேசு கிறிஸ்து பேசினார். அதை நான் விசுவாசிச்சேன். விசுவாசிக்கிற மாத்திரத்தில் எனக்கு அந்த குழந்தையை கர்த்தர் அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். பெண் குழந்தை பிறந்தப்போ ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னாங்க, இன்னும் ஒரே ஒரு குழந்தைக்குமா சான்ஸ் இருக்கு, ஏன்னா உங்க கர்ப்பவதி ரொம்ப மெல்லிசா இருக்கு, இனி இன்னொரு குழந்தை பிறந்தா அதை வந்து அபார்ஷன் ஆகாம பார்த்துக்கணும், இல்லைன்னா அந்த உங்களுக்கு இதோட ஒரு குழந்தையோட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து நாங்க ரொம்ப பயந்தோம். பாத்தீங்கன்னா கரெக்டா குழந்தைக்கு 1 வயசு இருக்கும்போது திரும்ப ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போ மிகவும் அழுதேன். இனிமே இந்த